Hi everyone, welcome to our Nameless Academy. Today we have discussion about full syllabus test 5. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு 4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தென் இப்போ ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் 5 எழுதியிருக்கோம். அதுக்கான கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 4 எஃப்எஸ்டிக்கு கொடுத்த மாதிரி தான் எஃப்எஸ்டி 5ஓட ப்ளூ பிரிண்ட், அதாவது இந்த ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் 5 கொஸ்டின் பேப்பரில் எந்தெந்த யூனிட்லேருந்து என்னென்ன எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பாரு, ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தரில் 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆல்டிகைட் கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ல 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தென் மேக்ஸிமம் யூனிட் அமீன்ஸ்ல 3, தென் ஆல்சோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அண்ட் பி பிளாக், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அண்ட் ரிடாக்ஸ், ஈக்லிபிரியம், தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கெமிக்கல் பாண்டிங். ஸோ இந்த யூனிட்ஸ்ல இருந்தெல்லாம் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோ. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது 46. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? The equivalent weight of an element is 4. Its chloride has a vapor density 59.25. The valency of the element is. ஸோ எப்படி இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, மேபி ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்க இங்க பார்த்து இல்லையா, ஈக்குவலண்ட் வெயிட். ஒன் செகண்ட். ஸோ ஈக்குவலண்ட் வெயிட், தென் வேப்பர் டென்சிட்டி. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? வேலன்சி ஆஃப் த எலிமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று ஈக்குவலண்ட் வெயிட். ஈக்குவலண்ட் வெயிட் இருக்கு. தென் வேப்பர் டென்சிட்டி, தென் அது another வைஸ் மாலிகுலர் மாஸ் வச்சு ஃபைண்ட் அவுட். ஸோ இதுதான் கீ கான்செப்ட். ஸோ இதை வச்சு தான் இந்த யூனிட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆக்சுவலி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். சரி, ஓகே. ஈக்குவலண்ட் வெயிட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் an எலிமெண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை n ஃபேக்டர். மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை n ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் மாலிகுலர் மாஸ் ஆஃப், நமக்கு என்ன இங்க கொடுத்துருக்காங்க? வேப்பர் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வேப்பர் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா? வேப்பர் டென்சிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? வேப்பர் டென்சிட்டி ஈக்குவல் டு மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை 2. மாலிகுலர் மாஸ். ஸோ நமக்கு மாலிகுலர் மாஸ் தெரியணும் அப்படின்னா இப்போ 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி. ஸோ எதுக்கு மாலிகுலர் மாஸ்? இங்க என்ன காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க? குளோரைடு கொடுத்துருக்காங்க. ஸோ மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளோரைடு 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி. 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி எவ்வளோ? 59.25. ஸோ எவ்வளோ மல்டிபிள் பண்ண அப்படின்னா 118.5 கிராம். ஸோ இதுதான் மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளோரைடு. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதுல இருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஸோ அசியூம் பண்ணு, நார்மலா நம்ம இப்போ ECl அப்படின்னு எடுக்கிறேன். ஆக்சுவலி E அப்படிங்கிறது என்னது? இது வந்து வேலன்ஸ். இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்க என்ன இருக்கும்? இது குளோரினுக்கு -1. ஓகேவா? குளோரைடுக்கு -1. இது ஃபிக்ஸ்டு. இது எப்படி நம்ம எழுதலாம்? ClX அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த எக்ஸ் தானே இங்கே பாசிட்டிவ் சார்ஜாக வரப்போகுது மெட்டலுக்கு. ஸோ இப்போ இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எத்தனை வேலன்ஸ் இருக்கு, எத்தனை அப்படிங்கிறது பாசிட்டிவ் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ மாலிகுலர் மாஸ் ஈக்குவல் டு எதுக்கு? எலிமெண்ட்க்கு தெரியணுமா? பிளஸ் வேற எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? எக்ஸ் இன்ட்டு 35.5. எக்ஸ் அப்படிங்கிறது என்னது? இங்க எத்தனை குளோரின் இருக்கு அப்படிங்கிறது. குளோரினுக்கு 35.5. இதுதான் இது ஓவரால் மாலிகுலர் மாஸா இருக்கு. ஓகேவா? சரி பாரு, இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் an element is 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் an element 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவலண்ட் மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஈக்குவலண்ட் மாஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை n ஃபேக்டர், which is nothing but மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை வேலன்சி. ஸோ எவ்வளோ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது. சரி,
ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணி இது எவ்வளோ ஈக்குவலன்ட் வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு மாலிகுலர் மாஸ் ஆஃப் எலிமெண்ட் நமக்கு தெரியாது, இந்த மெட்டலோடது தெரியாது. ஓகேவா? டிவைடட் பை பேலன்ஸி தெரியாது, அதான் நம்ம என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இந்த மாலிகுலர் வெயிட் அப்படிங்கிறது ஈக்கு எவ்வளோ 4 × எக்ஸ். ஓகேவா? சரி, இது வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ குளோரைட் ஓவரால் 1 மாலிகுலர் மாஸ் 118.5 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஸோ இங்கே எழுதிருக்கு இல்லையா? இப்போ எம்இ அப்படிங்கிறது என்னது 4x + x × 35.5. So 118.5 equal to 39.5 into x. So x equal to 118.5 divided by 39.5, which is equal to 3. So x அப்படிங்கிறது 3. So the correct answer option 2. Valence electron அப்படிங்கிறது 3 இருக்கும். Okay. The next one 47. Choose the incorrect match. ஸோ எது இன்கரெக்ட் மேட்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் Mn2O7 மேங்கனீஸ் வந்து இங்கே எவ்வளோ இருக்கும், +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்போ எப்படி இருக்கும், அசிடிக்கா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். பெரிலியம் ஆக்சைடு. ஸோ பெரிலியம் ஆக்சைடு ஆசிட் கூடவும் ரியாக்ட் ஆகும், தென் பேஸ் கூட ரியாக்ட் ஆகும். இது என்னது, ஆம்ஃபோடெரிக். ஸோ இதுவும் கரெக்ட். N2O நியூட்ரல் ஆக்சைடு. ஸோ இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். P4O10. ஸோ P4O10 அப்படிங்கிறது என்னது, அசிடிக். பட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, பேசிக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இன்கரெக்ட். ஸோ 47க்கு 4. நெக்ஸ்ட் ஒன் 48. குரூப் ரியேஜென்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் குரூப் ரேடிக்கல். ஸோ ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் அப்படிங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, அந்த ரேடிக்கலை அதில் நம்ம டைல்யூட் HCl ஆட் பண்ணணும். டைல்யூட் HCl ஆட் பண்ணும்போது precipitate ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ குரூப் ரியேஜென்ட் ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு எது, டைல்யூட் HCl. ஸோ தேர்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 49. Anisole can be prepared by the action of methyl iodide on sodium phenate. The reaction is called. ஸோ அனிசோல் ப்ரிப்பேர் பண்றாங்க எதுல இருந்து, சோடியம் ஃபீனேட் அண்ட் மெத்தில் அயோடைட். சோடியம் ஃபீனேட். ஸோ O நெகட்டிவ் Na பாசிட்டிவ். இதான் என்னது, சோடியம் ஃபீனேட். இது கூட இது மெத்தில் அயோடைடு CH3I. ஓகேவா? ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், இந்த CH3 அட்டாக் பண்ணி இந்த I அப்படிங்கிறது வெளியே போகும். ஸோ O CH3 அப்படின்னு ஃபார்ம் ஆகும் இல்லையா. SN2 ரெகக்னிசம் ஈத்தர் ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ இது என்னது, வில்லியம்சன் சிந்தசிஸ். ஸோ இதுதான் நமக்கு இந்த காம்பவுண்ட் அனிசோல். ஸோ 49 fourth option. 50. Correct order of non-metallic character. ஸோ non-metallic character அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணோம். என்னென்ன எலிமெண்ட் இருக்கு பாரு, நைட்ரஜன், கார்பன், பாஸ்பரஸ், சிலிக்கான் இருக்கு. ஸோ இதன் ஆர்டரை எழுதுறேன் பாரு, கார்பன், சிலிக்கான், நைட்ரஜன், பாஸ்பரஸ். ஸோ லெஃப்ட் டு ரைட் போகும்போது நான் மெட்டாலிக் கேரக்டர் என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் சைஸ் என்னவாகும், டிக்ரீஸ் ஆகும். நான் மெட்டாலிக் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், சைஸ் ஆஃப் த ஆட்டம் வந்து என்னவாகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால இதோட லோன் எலக்ட்ரான் அக்செப்டிங் கெப்பாசிட்டி என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? நான் மெட்டல்னாவே எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும், மெட்டல்னா எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். ஸோ இப்போ நான் மெட்டாலிக் கேரக்டர் பாரு, லெஃப்ட் டு ரைட் போகும்போது நான் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. எலக்ட்ரான் அக்செப்ட் நேச்சர் என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். அதுவே டாப் டு பாட்டம் வரும்போது நான் மெட்டாலிக் கேரக்டர் என்னவாகும், டிக்ரீஸ் ஆகும், சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ற கெப்பாசிட்டி எப்படி இருக்கும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னது, லெஃப்ட் டு ரைட். ஃபர்ஸ்ட் நைட்ரஜன், தென் கார்பன், செகண்ட் பீரியட் கம்ப்ளீட் பண்ணும், தென் தேர்ட் பீரியட் சிலிக்கான் அண்ட் பாஸ்பரஸ். ஸோ பாஸ்பரஸ், சிலிக்கான். ஸோ இதுதான்
correct answer. So first option 50 க்கு first option. Okay. Then 51. Which one among the following is insoluble in excess of sodium hydroxide? So எது sodium hydroxideல insoluble அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அலுமினியம் ஹைட்ராக்சைடு. இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது சோடியம்ல என்னவாகும், சோடியம் ஹைட்ராக்சைடுல சாலிபுல் ஆகும். அதாவது பாரு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் NaOH அப்படின்னு ஆட் பண்ண அப்படின்னா என்ன கிடைக்கும், NaAlO2 பிளஸ் 2H2 அப்படின்னு ஃபார்ம் ஆகும். இது கம்ப்ளீட் சாலிபிள் ஆகும். ஓகே, அதே சப்போஸ் நான் ஒரு ஜிங்கை வந்து NaOH கூட ஆட் பண்ணேன் அப்படின்னா, எக்ஸஸ் ஆஃப் NaOH போட்டேன் அப்படின்னா ஜிங்க்ல என்ன ஃபார்ம் ஆகும், Na2 ஜிங்க் O3 அப்படின்னு ஃபார்ம் ஆகும். பிளஸ் 2 மோல் H2O இது மாதிரி ஃபார்ம் ஆகும். பட் இந்த அயன் ஹைட்ராக்சைடு எடுத்தேன் அப்படின்னா இதை நான் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடுல போகும்போது, அதாவது இது பேர் என்னது, ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு. ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு இஸ் நாட் சாலிபிள், நாட் சாலிபிள் இன் NaOH. லெட் ஆக்சைடு சாலிபிள் ஆகும்னா இது சாலிபிள். ஸோ எது இன்சாலிபிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்சாலிபிள் எது, ferric hydroxide. So 51 third option. Then 52. The sodium fusion extract of an organic compound on acidification with the acidic acid followed by addition of lead acetate solution produced a black precipitate. So the compound contains. So எந்த compound அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இது என்ன காம்பவுண்ட், ப்ராக்டிகல் கெமிஸ்ட்ரி நம்ம ஆல்ரெடி நடத்திருக்கோம், சல்ஃபர். தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ எப்படின்னு பாரு. ஸோ நார்மலாவே சோடியம் பிளஸ் சல்ஃபர் ஹீட் பண்ணோம் அப்படின்னா Na2S அப்படின்னு கிடைக்கும். பட் இவங்க எதை சொல்லுங்க, ஆர்கானிக் காம்பவுண்ட் சல்ஃபர் இருந்தது அப்படின்னா Na2S. ஓகேவா, இதுல என்ன ஆட் பண்றோம், லெட் அசிட்டேட் ஆட் பண்ணுவோம். CH3 COO 2 times and lead. ஓகேவா, என்ன கிடைக்கும், லெட் சல்ஃபைடு அப்படிங்கிற பிளாக் precipitate ஃபார்ம் ஆகும். பிளாக் precipitate ஃபார்ம் ஆகும் பிளஸ் 2 மோல் ஆஃப் CH3COO Na அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஸோ சல்ஃபர் இருந்தால் தான் பிளாக் precipitate கொடுக்கும் சோடியம் ஃபியூஷன் ஆக்சைடு. 52க்கு தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 53. ஐடென்டிஃபை A and B in the following reaction. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது, கீட்டோன். தென் இங்கே எஸ்டர். ஃபர்ஸ்ட் சோடியம் போரோஹைட்ரைடு. ஸோ சோடியம் போரோஹைட்ரைடு எதை மாதிரி ரெடியூஸ் பண்ணோம், ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன். எஸ்டர் ரெடியூஸ் பண்ணுமா, will not reduce ester, will not reduce ester. சோடியம் ஹைட்ரைட், சோடியம் போரோஹைட்ரைடு அப்படிங்கிறது எஸ்டரை ரெடியூஸ் பண்ணாது. ஓகே, சோடியம் போரோஹைட்ரைடு எதை என்னமோ ரெடியூஸ் பண்ணும், ஆல்டிகைடா இருந்தது அப்படின்னா பிரைமரி ஆல்கஹாலா ரெடியூஸ் பண்ணும். கீட்டோனா இருந்தது அப்படின்னா செகண்டரி ஆல்கஹாலா ரெடியூஸ் பண்ணும். ஸோ இங்க நமக்கு என்ன, இந்த பாத்தீங்களா COOR, இது எஸ்டர். ஸோ எஸ்டர் சோடியம் போரோஹைட்ரைடு ரெடியூஸ் பண்ணுமானா பண்ணாது. ஸோ நமக்கு ரியாக்டிவிட்டி அப்படிங்கிறது இங்கே தான் இருக்கு. இது என்னது, கீட்டோன். ஸோ கீட்டோனா இருந்தால் என்ன ஃபார்ம் ஆகும், செகண்டரி ஆல்கஹால். த கரெக்ட் ஆன்சர் OH. எஸ்டர் வில் நாட் அஃபெக்ட். ஸோ இதுதான் வந்து A. ஓகே, the same compound OET, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். இது என்ன பண்ணும், கீட்டோனை செகண்டரி ஆல்கஹாலா ரெடியூஸ் பண்ணும், எஸ்டரை பிரைமரி ஆல்கஹாலா ரெடியூஸ் பண்ணும். ஸோ போத் ஆர் ரியாக்டிவ். ஸோ ப்ராடக்ட் செகண்டரி கீட்டோன் செகண்டரி ஆல்கஹால் ஆகும், தென் எஸ்டர் அப்படிங்கிறது பிரைமரி ஆல்கஹாலாவும் கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுதான் பி. ஸோ எந்த ஆப்ஷன் இருக்கு, தேர்ட் ஆப்ஷன். ஸோ இங்கே எஸ்டர் பாரு, ஏல எஸ்டர் ரெடியூஸ் ஆகல, பில ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். 54.
For which of the following reaction the degree of dissociation alpha and equilibrium constant Kp are related as Kp equal to 4 alpha square p divided by 1 minus alpha whole square. So நான் ஆல்ரெடி டைரக்ட் ஃபார்முலா எழுதி போட்டிருக்கேன். இந்த Kp equal to 4 alpha square p divided by 1 minus alpha the whole square alpha square. இது எதுக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னா எந்த டைப் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறது A equilibrium with 2p. ஸோ இந்த டைப் ஆஃப் ரியாக்ஷனுக்கு வந்து என்னவாகும் கேபி அப்படிங்கிறது இந்த ஃபார்மேட்ல ஆன்சரா கிடைக்கும். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்மேட்ல இருக்குது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ 54க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. N2O4 gives 2NO. ஸோ இனிஷியல் இது 1 இது 0 1 மைனஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா. நம்ம கேபி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கேபி அப்படின்னா ஃபர்ஸ்ட் பி டோட்டல் தெரியணும். 1 minus alpha plus alpha. சரிங்க 2 இருக்குல்லையே கோஎஃபிஷியன்ட் 2 alpha. ஸோ ஓவரால் 1 plus alpha p total அப்படிங்கிறது ஓகேவா. சரி கேபி எப்படி எழுதணும் ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட். ப்ராடக்ட் என்னது NO divided by N2O4. ஸோ கேபி ஈக்குவல் டு 2 alpha square divided by 1 minus alpha. ஸோ இதில் நம்ம டோட்டல் ப்ரெஷர் எழுதுறோம் இல்லையா 2 alpha divided by 1 plus alpha divided by 1 minus alpha divided by 1 plus alpha. ஸோ இதனை சால்வ் பண்ண அப்படின்னா Kp equal to 4 alpha square p divided by 1 minus alpha square அப்படின்னு கிடைக்கும். ஸோ the correct answer first option. 55. The ionization energy will be maximum for the process. ஸோ என்னென்ன காம்பவுண்ட் இருக்கு பேரியம் பேரியம் பெரிலியம் சீசியம் லித்தியம். ஸோ இதை நான் அரேஞ்ச் பண்ணி ஆர்டர் வைஸ் எழுதலாம் இல்லையா. ஃபர்ஸ்ட் எது எழுதலாம் லித்தியம் பெரிலியம் ஓகேவா சீசியம் பேரியம். டவுன் த குரூப் அயனைசேஷன் எனர்ஜி என்னவாகும் இன்க்ரீஸ் ஆகும். சாரி அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும் பிகாஸ் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். நியூக்ளியஸ்க்கும் வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு அட்ராக்ஷன் என்னவாகும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஈஸியாக எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணலாம். ஸோ அப்போ சீசியம்க்கு பேரியம்க்கு என்னது லோ அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ லித்தியம் வெர்சஸ் பெரிலியம். லித்தியம் அப்படிங்கிறது 1s2 2s1 பெரிலியம் 1s2 2s2. ஸோ இது என்னது ஃபுல்ஃபில் கான்ஃபிகரேஷன் ஃபுல்ஃபில்ட் ஆர்பிட்டல் ஃபுல்லி ஃபில்ட் ஆர்பிட்டல். ஸோ இதுல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கு தான் எப்படி இருக்கும் மேக்சிமம் அயனைசேஷன் எனர்ஜி present ஆயிருக்கும். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் பெரிலியம். 55க்கு செகண்ட் ஆப்ஷன். 56. Which nomenclature is not according to IUPAC system? ஸோ எது IUPAC சிஸ்டம் படி இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாரு. ஸோ இந்த சைடு இருந்து நான் நேம் கொடுக்குறேன் 1 2 3 4 5 the same way. ஸோ இப்போ நான் இந்த சைடு இருந்து கொடுக்கணும் அப்படின்னா 1 2 3. ஸோ எனக்கு சப்ஸ்டியூண்ட் இங்க இருந்து கொடுக்கும்போது பாரு 2லயே ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பட் அதுவே ரைட்ல இருந்து லெஃப்ட் வரும்போது 3க்கு தான் வருது. ஸோ அப்போ இப்படி கொடுக்க கூடாது. ஸோ மேல இருக்கிறது தான் கரெக்ட். ஸோ இந்த ஆர்டர் படி 2 மெத்தில் 3 ஃபினைல். ஸோ கரெக்டா 2 மெத்தில் 3 ஃபினைல் பென்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் பாரு இங்க கீட்டோன் இருக்கு இங்க ஆசிட் இருக்கு. ஃபங்க்ஷனல் பிரியாரிட்டி குரூப் எதுக்கு ஆசிடுக்கு. ஸோ அப்போ இதுதான் 1 2 3 4 5. ஃபிஃப்த் பொசிஷன்ல என்ன இருக்கு கீட்டோ குரூப் இருக்கு இல்லையா. ஸோ அது ஆக்சோ குரூப் சொல்லலாம். ஸோ ஃபிஃப்த் பொசிஷன்ல ஆக்சோ ஹெக்ஸனோயிக் ஆசிட். ஸோ இதுவும் கரெக்ட். ஓகே தேர்ட் ஒன். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்பிங் என்ன அல்கின். ஸோ அல்கினுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் 1 2 3. ஸோ நேம் எப்படி இருக்கணும் 3 ப்ரோமோ ப்ரோப் 1 ஈன் அப்படின்னு இருக்கணும். ஆக்சுவலி இது கரெக்ட் ஐயூபேக் நேமு 3 ப்ரோமோ ப்ரோப்பீன் ப்ரோப்பீன் இருக்கணும். பட் அவங்க 1 ப்ரோமோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ்ல நேம். ஸோ இங்க 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. இது இன்கரெக்ட். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் இன்கரெக்ட் அக்கார்டிங் டு ஐயூபிஎக். ஸோ அது வராது. 56க்கு தேர்ட் ஆப்ஷன். 56 கரெக்ட் ஆன்சர் தான் செக் பண்ணி பார்த்துக்கோ. 57. Calculate the pH of
0.5 molar aqueous solution of NaCN. So NaCN அப்படிங்கிறது என்னது? Na sodium அப்படிங்கிறது strong base plus HCN CN weak acid. So strong base plus weak acid salt. pH எப்படி find out பண்ணலாம்? 1/2 pKw plus pKa plus log C. So find out பண்ணலாமா? pH equal to 1/2 pKa எவ்வளோ 14 plus pKa pKb வந்து pKa plus pKb equal to 14. ஸோ நமக்கு என்ன இருக்கு pKb தெரியும். இப்போ pKa equal to 14 minus 4.70. ஸோ அப்போ pKa ஸோ எவ்வளோ வருது 14 minus 4.7. ஸோ 9.3 something. ஸோ 9.3 plus log C எவ்வளோ கொடுத்துருக்காங்க concentration 5 log 0.5. so pH equal to 1/2. so simply பண்ணா 25.3 minus 0.3 கிடைக்கும். pH equal to 23/2 11.5. so the correct answer is 2. 57 to 2. 58 amongst. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் நான் போலார் ஸ்பீசியஸ். ஸோ எதெல்லாம் இதில் நான் போலார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் ஒவ்வொன்றுக்கும் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரா பண்ணுற போது CO3 2 நெகட்டிவ். சரி ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணுற போது CO3 2 நெகட்டிவ். ஸோ இதுதான் CO3 2 நெகட்டிவ். ஸோ பாண்ட் ஆங்கிள் 120 sp2 hybridization இது பிளேனார். ஓகே செகண்ட் ஒன் arsenic O3 நெகட்டிவா. ஸோ நெகட்டிவ் O நெகட்டிவ். இங்கே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் mu not equal to 0. பட் இங்கே mu equal to 0. ஸோ இது நான் பிளேனார். தேர்ட் XeO3 double bond O then double bond O. ஸோ இங்கே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் mu not equal to 0 நான் பிளேனார். ஸோ இது ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். பாரு CO3 2 நெகட்டிவ் அப்படிங்கிறது பிளேனார். பட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க நான் பிளேனார் கேட்டிருக்காங்க. அப்போ CO3 2 நெகட்டிவ் இருக்கிறதுல எலிமினேட் பண்ணு. ஸோ பாரு செகண்ட் ஆப்ஷன் கிடையாது, தேர்ட் ஆப்ஷன் கிடையாது, ஃபோர்த் ஆப்ஷனும் கிடையாது. ஸோ ஒரே ஒரு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ரிமைனிங்கும் செக் பண்ணி பார்த்துடலாம். ரிமைனிங் என்னென்ன இருக்கு SO3 இருக்கு இல்லையா. அடுத்தது சரி ஓகே நான் ரிமைனிங் எல்லாமே போட்டுறேன். 3 போட்டிருக்குமா. ClO3 நெகட்டிவா. ஸோ இதுவும் mu not equal to 0 non polar. then BO3 3 negative. So bond angle 120 degree, mu equal to 0, planar. Then sixth one SO3 2 negative. SO3 2 negative because sulfur O negative lone pair of electron. So mu not equal to 0 non-planar. So either CO3 ASO3 then XeO3 ASO3 3 negative. So either ClO3 negative VO3 okay 1
2, 3, 4. So first option 4 இருக்கா 1, 2, 3. The correct option 59. Following compounds are given. So 4 compound கொடுத்திருக்காங்க. Which of the above compound on being warmed with iodine solution and sodium hydroxide? Iodine solution and sodium hydroxide என்ன reaction? Iodoform reaction. சரி. என்ன இருக்கலாம்? பாரு CH3 CH2 OH அதாவது ROH அப்படின்றது இருக்கலாம். செகண்ட் ஒன் RCHOH அப்படின்ற காம்பவுண்ட் இருக்கலாம். அதர்வைஸ் C டபுள் பாண்ட் O அப்படி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் ஐடோஃபார்ம் டெஸ்ட்டை கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா பிரைமரி ஆல்கஹால் இதை நான் ஆக்சிடைஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும் ஆல்டிகைடாக மாறும் CH3CO கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எனக்கு கொடுக்கும். ஸோ நாலுலேயுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கா ஓகே. தென் செகண்ட் ஒன்லையும் CH3 C டபுள் பாண்ட் O குரூப் இருக்கு இதுவும் ஐடோஃபார்ம் டெஸ்ட்டை கொடுக்கும். தென் பியும் கரெக்ட் தான். தென் தேர்ட் ஒன்லையும் CH3 CHOH குரூப் இருக்கு இல்லையா ஸோ இங்க இருக்கு இல்லையா CHOH குரூப் ஸோ இதுவும் என்ன பண்ணும் ஐடோஃபார்ம் டெஸ்ட்டை கொடுக்கும். ஸோ சியும் வரணும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் 59 இஸ் 2. ஸோ இங்க பாரு இங்க எந்த குரூப்பும் கிடையாது. ஸோ இது கொடுக்காது. ஃபோர்த் ஆப்ஷன் கிடையாது. 4D கிடையாது. 59க்கு 2. 60. The concentration at which degree of dissociation of a 0.2 molar solution of CH3COH becomes double is. ஸோ டபுள் ஆகும்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா சரி என்ன கொடுத்துருக்காங்க அசிடிக் ஆசிட் CH3COOH அசிடிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு வீக் ஆசிட். ஸோ வீக் ஆசிட்க்கு எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KA டிவைடட் பை C. ஸோ K எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1.8 into 10 power minus 5 divided by C எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.2. ஸோ ஆல்ஃபா வந்து 9.5 into 10 power minus 3. ஸோ நமக்கு தெரியும் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு KA into C கரெக்டா. ஸோ நமக்கு என்ன தெரியணும் C KA divided by alpha square. So KA அப்படிங்கிறது 1.8 into 10 power minus 5 divided by alpha. பட் அது என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க becomes double. அப்ப 2 alpha square. So 1.8 into 10 power minus 5 divided by alpha value எவ்வளோ 9.5 into 2 into 9.5 into 10 power minus 3 whole square. ஸோ இதை சால்வ் பண்ண அப்படின்னா 0.049 மோலார் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். தட் இஸ் 0.05. 60க்கு ஃபோர்த் ஆப்ஷன். Okay. Next 61. The number and type of bonds between two carbon atoms in calcium carbide. So calcium carbide ஓட எத்தனை பாண்ட் இருக்கு கால்சியம் கார்பைட்ல ஆக்சுவலி அப்படின்னு கேட்டிருக்கீங்களா டைப் ஆஃப் பாண்ட் கார்பன்ல CaC2 தென் அது கால்சியம் கார்பைட். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி போடலாம் C ட்ரிபிள் பாண்ட் C நெகட்டிவ் ஸோ இங்க ஒரு நெகட்டிவ் இந்த 2 நெகட்டிவ் கால்சியம் 2 பாசிட்டிவ்னு எழுதணும் இல்லையா. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். இதுல என்னென்ன இருக்கு நார்மலாவே ட்ரிபிள் பாண்ட்ல ஒரு சிக்மா சென்ட்ரல் சிக்மா 2 பை பாண்ட் இருக்கும். ஸோ இதுல 1 சிக்மா வந்து 2 பை பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் 1 சிக்மா 2 பை பாண்ட். 61க்கு 3. 62. In the following reaction. ஸோ ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா ஏ கொடுத்துருக்காங்க கான்சன்ட்ரேட் H2O ஹீட்டிங் கண்டிஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன். ஸோ நான் எழுதுற பாரு CH3 CH CH3 CH3 OH H2SO4 heating condition elimination reaction. ஸோ இதில் CH இருக்கு இல்லையா ஆல்ஃபா பீட்டா எலிமினேஷன். ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இந்த OH ரிமூவ் ஆகும். அப்போ CH3 CH3 டபுள் பாண்ட் CH3 ஓகேவா. இதுதான் மோர் சப்ஸ்டிட்யூட் ஆல்கீன்.
more substituted alkene. இது A. ஸோ கொஸ்டின்ல பாரு A தான் கேட்டிருக்காங்க. B நம்ம போடலாம். Bங்கிறது நான் இங்கேயே டைரக்டா போடுறேன் பாரு. CH3 CH CH3 single bond CH double bond CH2. இதுதான் B மேஜர், சாரி மைனர். ஓகே, இப்போ A காம்பவுண்ட் எடுக்கிறோம். இதுதான் A. ஸோ இது இங்க இருக்க என்ன ஆப்ஷன் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஓகே, செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு, தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு, ஃபோர்த் ஒன் கிடையாது. ஸோ செகண்ட் வந்து தேர்ட்ல இருக்கு. ஓகே, இதில் நான் என்ன ஆட் பண்ணோம்? HBr ஆட் பண்றேன். இன் ஆப்சன்ஸ் ஆஃப் பெராக்சைடு. ஆப்சன்ஸ் ஆஃப் பெராக்சைடு என்ன அடிஷன்? மார்கோனிகோவ் அடிஷன். மார்கோனிகோவ் ரூல். ஸோ அப்ளை பண்ண அப்படின்னா CH3 C CH3 Br CH2 CH3 அப்படின்னு ஃபார்ம் ஆகும். இதுதான் சி மேஜர். இதுல பிளஸ் மைனர் வந்து டெர்சரியில் ஆட் பண்ண ஆன்டி மார்கோனிகோவ் ப்ராடக்ட் போட்டோம் அப்படின்னா அதுதான் மைனர். ஸோ ஏ அண்ட் சி என்ன ஆப்ஷன்ல இருக்கு? செகண்ட் ஆப்ஷன். ஸோ 62க்கு செகண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 63. Cr2O7 2 negative, I negative, H plus reaction the equivalent weight of the reductant கேட்டிருக்காங்க. இந்த above equation is. So அந்த equation எழுதுறோம் பாரு. Cr2O7 2 negative plus I negative plus H plus gives Cr3 plus I2 plus H2O. ஸோ நமக்கு தெரியும் இது ஒரு பேலன்ஸ் ரியாக்ஷன். இங்கே குரோமியம் பிளஸ் 6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இங்க இருந்து இங்க பிளஸ் 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வருது. இது என்னவா இருக்கு? ரெடியூஸ் ஆயிருக்கு. இது என்னவா ஆக்ட் பண்ணும்? ஆக்சிடென்ட்டா ஆக்ட் பண்ணும். ஓகே, இங்க ஐ நெகட்டிவ் -1ல இருக்கு, இங்க 0ல இருக்கு. இது என்னவா இருக்கு? ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ஆக்சிடேஷன் இது என்னவா ஆக்ட் பண்ணும்? ரிடக்டண்டா ஆக்ட் பண்ணும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ரிடக்டண்டோட ஈக்குவலண்ட் வெயிட் கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவலண்ட் வெயிட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை n ஃபேக்டர். ரிடக்டண்ட் இங்க இருந்து அயோடின். அயோடினோட மாலிகுலர் மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 127 டிவைடட் பை -1ல இருந்து 0க்கு போயிருக்கு. n ஃபேக்டர் எவ்வளோ? 1 divided by 1 equal to 127. So 63க்கு second option. Next one. 64. In how many of the following species the central atoms have two lone pair of electrons? So எதுல two lone pair of electrons இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. So ஒன்னுக்கும் ஸ்ட்ரக்சர் டிரா பண்ணி பார்க்கணும். HCF4. 4 bond pair, 2 lone pair. So இதுல 2 lone pair present ஆயிருக்கு. Then XeFi negative. XeFi negative. So lone pair, 2 lone. So இதுலயும் 2 lone pair. 2 lone pair present ஆயிருக்கும். Okay. F2SeO2. Selenium. F2SeO2. So இதுல 0 lone pair. Okay. Then XeF3 positive. So இதுல 2 lone pair of electron present ஆயிருக்கு. 2 lone pair present ஆயிருக்கு. சாரி, இது ஸ்ட்ரக்சர். ஃப்ளூரின் வந்து ஆக்சியல் பொசிஷன்ல, ஏன்னா ஃப்ளூரின் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இல்லையா? ஸோ இது ஆக்சியல் பொசிஷன்ல இருக்க மாதிரி போடணும். XeF. ஸோ இது மாதிரி சீசா சேர்த்தோம். ஸோ இது மாதிரி போடணும். பாசிட்டிவ். இங்கே 2 லோன் பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, ரிமைனிங் என்ன இருக்கு? ஸோ வந்து போடலாம். அடுத்தது XeOF4. டபுள் பாண்ட் O, 1 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இங்க ஒரு லோன் பேர் இருக்கு XeOF4ல. தென் ClOF3.
ஸோ ClOF3ல ஒரு லோன் பேர் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் ICl4 நெகட்டிவ். ICl4 நெகட்டிவ். ஸோ இதுல 2 லோன் பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் SCl2. ஸோ இதுலயும் 2 லோன் பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ எதுல 2 லோன் பேர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ எத்தனை ஆட்டம்ல இதுல இருக்கு? ஸோ இங்க ஒண்ணுல இருக்கு 1 2 3 4 5. ஸோ டோட்டலா 5 மாலிகூல்ஸ்ல 2 lone pair of electron இருக்கு. 64க்கு 1 65. The intermediate compound X in the following chemical reaction. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? CH3 toluene CrO2 Cl2. ஸோ இது என்ன ரியாக்ஷன்? Eddard reaction. Eddard reaction. எதுக்கு இது? Aldehyde preparation. ஸோ aldehyde preparation யூஸ் பண்ணுவோம். Green CH3 chromyl chloride CS2. ஸோ இன்டர்மீடியேட் என்ன ஃபார்ம் ஆகும்? CHO CrOH Cl2 2 times ஃபார்ம் ஆகல இன்டர்மீடியேட். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? H3O பிளஸ் போட்டோம் அப்படின்னா CH3 சரி CH3 இல்ல CHO அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் இன்டர்மீடியேட். ஸோ இது என்ன ஆப்ஷன்ல இருக்கு? செகண்ட் ஆப்ஷன் 65க்கு 2. 66. For a reaction, rate constant is 0.693. At temperature 27 degrees Celsius, if activation energy of this reaction 2.303 into 600 R, then calculate half-life of this reaction at temperature. ஸோ ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு டெம்பரேச்சர்ல கேட்டிருக்காங்க இல்லையா? சரி. ஸோ இங்க பாரு given இதுல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியுது பாரு. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ரேட் கொடுத்துருக்காங்க. K1 நம்ம எடுத்துப்போம் 0.693 செகண்ட் இன்வர்ஸ். ஓகே பாரு இங்க யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க? யூனிட் வந்து செகண்ட் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதை டினோட் பண்ணுது? ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர். யூனிட் கொடுத்துருக்காங்க இல்லையா? யூனிட்டை வச்சு இந்த ரியாக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ A to B ரேட் அப்படிங்கிறது K into A. ஸோ K1 கொடுத்துருக்காங்க 0.693 செகண்ட் இன்வர்ஸ். அப்போ டெம்பரேச்சர் எவ்வளோ? 27 டிகிரி செல்சியஸ். கெல்வின்ல கன்வெர்ட் பண்ணா 300 கெல்வின். ஓகே ஸோ K2 என்ன பண்றது தெரியாது, ஆனா டெம்பரேச்சர் தெரியும் இல்லையா? T1 இது T2 எவ்வளவு டெம்பரேச்சர்? 327 டிகிரி செல்சியஸ். கெல்வினுக்கு மாத்தணும் அப்படின்னா 600 கெல்வின். ஆக்டிவேஷன் எனர்ஜி கொடுத்துருக்காங்களா? EA எவ்வளோ? 2.303 into 600 R. சரி ரியாக்ஷன் எப்படி போடலாம்னா பாரு. அர்கினிஸ் ஈக்குவேஷன். ஸோ அர்கினிஸ் ஈக்குவேஷன் என்னது? log K2 divided by K1 equal to EA divided by 2.303 into R T2 minus T1 divided by T1 into T2. ஸோ வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். log K2 தெரியாது, K1 0.693, ஆக்டிவேஷன் எனர்ஜி எவ்வளோ? 2.303 into 600 R divided by 2.303 into R. So 300 minus 600 divided by 300 into 600. So இதை சால்வ் பண்ணினா log K2 by 0.693 equal to 1 அப்படின்னு வரும். ஸோ அப்போ K2 divided by 0.693 equal to
10 power 1. ஓகேவா? சரி, இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு டி ஆஃப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? டி ஆஃப் ஈக்குவல் டு 0.693 divided by K2. ஸோ இது வந்து K2 இங்கிருந்து இந்த ரியாக்ஷன்ல இருந்து K2 ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கும். K2 அப்படிங்கிறது எவ்வளவு வரும்? ஸோ இங்க பாரு, K2 divided by 0.693 அப்படிங்கிறது 10 power 1. ஸோ இங்க அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கு. 0.693 divided by K அப்படின்னா அப்ப 1 divided by 10 power 1, which is nothing but 0.1. So 0.1 second. So 66க்கு first option. Next one 67. Ferrocene. So already category தான் direct ferrocene. So இதான் என்னது? Ferrocene. Fe, FTCT5, C5, H5. எத்தனை இருக்கு? 2 time. So இதான் FTCT5, C5, H5 அப்படிங்கிறது. So இது ரெண்டு இருக்கு Fe. So the correct answer first option 67. 68. The major product in the following reaction. So benzene கொடுத்திருக்காங்க. C double bond O, OH acid, NH3 strong heating. So nitrogen clear lone pair இது போய் இங்க accept பண்ணும்போது OH remove ஆகும். C double bond O, NH2, C double bond O, OH இருக்கு. again nitrogen lone pair இருக்கு இல்லையா? So இது வந்து இங்க attack ஆகும். இந்த OH இங்க remove ஆகும். strong heat பண்ணும்போது. C double bond O, NH, C double bond O. So இதுதான் product. So fourth option. 68க்கு 4. Then 69. Calculate the magnitude of standard free energy of formation of ammonium chloride at 25 degrees Celsius. The equation showing the formation of ammonium chloride from its element is. So என்ன find out பண்றோம்? Calculate the magnitude of standard free enthalpy of formation. Okay. So solve பண்ணலாம். The formation reaction அப்படிங்கிறது delta S formation reaction என்னது? ammonium chloride minus என்னென்ன இருக்கு? 1/2 for N2 plus 2. So இங்க 2 hydrogen இருக்கு இல்லையா? இங்க 1/2, 2 இங்க 1/2 coefficient இருக்கு இல்லையா? 2 into S for H2 plus 1/2 S into Cl2. So value substitute பண்ணேன் அப்படின்னா இது எனக்கு minus 373.85 joule Kelvin inverse mole inverse அப்படின்னு கிடைக்கும். ஓகே, பட் நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும்? del H del S we can find. ஸோ எனக்கு del H தெரியும், del S தெரியும். ஸோ del G ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ del G equal to del H எல்லாமே ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். ஃபார்மேஷன் equal to d del S ஃபார்மேஷன். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணேன். del H எவ்வளோ கொடுத்துருக்காங்க? -313 கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஜூல் கன்வெர்ட் பண்ணி இன்ட்டு 10 power 3 ஜூல் மோல் இன்வெர்ஸ் மைனஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. கெல்வின் கன்வெர்ட் பண்ண 298 கெல்வின் இன்ட்டு டெல் எஸ் எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? -37385 ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ் மோல் இன்வெர்ஸ். ஸோ இதை சால்வ் பண்ண அப்படின்னா -201.6 இன்ட்டு 10 power 3 ஜூல் மோல் இன்வெர்ஸ்னு வரும். ஆர் -201.6 கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ்னு எழுதலாம். So the correct answer question paru approximate integer in
கிலோ கலோரியில கேட்டிருக்காங்க. நம்ம எதுல ஃபைண்ட் அவுட் பண்ண இருக்கோம்? கிலோ ஜூல்ல கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இத கிலோ கலோரிக்கு ஃபைண்ட் அவுட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா -48 கிலோ கலோரி மோல் இன்வர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். So the correct answer, fourth option, 69. Okay. 17. The species having tetrahedral shape. So already சொல்லிருக்கு இல்லையா? So இது எல்லாமே இது லாஸ்ட் டெஸ்ட்ல கேட்ட கொஸ்டின் தான். இது மூணுமே ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ். So fourth one தான் என்னது? Tetrahedral. So 17th fourth one. Okay. 17. If at 298 Kelvin, the bond energies of carbon, hydrogen, carbon, 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 double bond, carbon, and hydrogen, hydrogen bonds are respectively 414, 347, 615, and 435 kilojoule mole inverse. The value of enthalpy change for the reaction கொடுத்திருக்காங்க இல்லையா? So very simple reaction தான். டெல்டா ஹெச் அப்படிங்கிறத அப்படியே போட்டு பார்க்கலாம். ஸோ இங்க என்ன இருக்கு? ஒரு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், அதுக்கு வேல்யூ எவ்வளோ? 615 பிளஸ். ஸோ இதுலயே கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் எத்தனை இருக்கும்? ஸோ 4 கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். 4 கார்பன் ஹைட்ரஜன் பாண்டுக்கு வேல்யூ எவ்வளோ? 414 பிளஸ் H2 இருக்கு இல்லையா ரியாக்டன்ல? H2க்கு எவ்வளோ? 435 மைனஸ் ப்ராடக்ட்ல என்ன இருக்கு? ஒரு கார்பன் கார்பன் கார்பனுக்கு எவ்வளோ? 347. ஸோ இதுல 6 கார்பன் ஹைட்ரஜன் இருக்கு பிளஸ் 6 into 414. ஸோ டெல் ஹெச் அப்படிங்கிறது -125 கிலோஜூல் ஃபார்ம் ஆகும். 71க்கு செகண்ட் ஆப்ஷன். Okay, 72. Which of the following element has lowest melting point? So D block, direct NCERT question. எது lowest melting point இருக்கும்? Copper. 73. 18 gram glucose is added to 178.2 gram water. The vapor pressure for this aqueous solution. So இது ஒரு simplest question தான், ஈஸியா போடலாம். ஸோ பாரு, வேப்பர் ப்ரெஷர் ஃபைண்ட் அவுட் பண்றோம் இல்லையா? பி டோட்டல் அப்படின்னு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ்க்கு ஈக்குவலா இருக்குமா? ஸோ டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும்? ஃபிக்ஸடு 760 மைனஸ் சொல்யூஷன் டிவைடட் பை 760 ஈக்குவல் டு, ஸோ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் எவ்வளோ? 18 கிராம் டிவைடட் பை 180. ஸோ இது வந்து இதோட மோல் டிவைடட் பை டோட்டல் மோல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? டோட்டல் மோல் 18 டிவைடட் பை 180 பிளஸ் another one என்னது? வாட்டர் பாரு 178.2 டிவைடட் பை வாட்டர் 18. புரிஞ்சுதா? இது டோட்டல் மோல், அதாவது குளுக்கோஸ் பிளஸ் வாட்டர் வெயிட் பை மாலிகுலர் வெயிட். மேல இருக்கிறது குளுக்கோஸ் மட்டும். ஸோ இதை சால்வ் பண்ணினா 0.1 டிவைடட் பை 0.1 பிளஸ் 0.9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1 டிவைடட் பை 10. So 1 divided by 100. So solve பண்ண 760 minus P solution equal to 760 divided by 100, which is nothing but 7.6. So P solution 752.4 torr. So the correct answer, second option. ஸோ இங்கே 76 இருக்குன்னு இது ஆன்சர் போட்டுறாதீங்க. இங்கே 76 மைனஸ் பண்ணும். 760 minus 7.6. ஸோ அப்போதான் 752.40 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன், the total number of manganese oxide bond in Mn2O7. ஸோ Mn2O7 ஸ்ட்ரக்சர் போட்டு பார்க்கலாம். O7. ஸோ ஒரு மேங்கனீஸ்லயும் எத்தனை மேங்கனீஸ் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இருக்கு? அவங்க டபுள் பாண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்லி 3 இருக்கு, டோட்டலா 6. ஸோ த கரெக்ட் ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் 74. 75. At 80 degrees Celsius, the vapor pressure of pure liquid A is 520 mm Hg and that of pure liquid B is
1000 mmHg. If a mixture solution of A and the B boils at 80 degrees Celsius and 1 atmosphere pressure, then amount of A in the mixture. So A மட்டும்தான் கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க? P டோட்டல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 1 atmosphere. 1 atmosphere எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 760 mm ஆஃப் ஹெச்ஜிக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே. ஏக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா ப்ரெஷர்? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 520 mm ஹெச்ஜி. த சேம் வே பிக்கு கொடுத்துருக்காங்களா? 1000 mm ஆஃப் ஹெச்ஜி. 2 பாயிண்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? பர்சன்டேஜ் ஆஃப் ஏ. percentage of A in the mixture. So இதெல்லாம் நம்ம find out பண்ணணும். Okay. So as per Rowlett law, Rowlett law, RAOUL. So Rowlett law base பண்ணி PA equal to P naught A into XA வா? So the same way PB equal to P naught B into XP. So P total அப்படிங்கிறது PA plus PB. So இப்போ PA PB add பண்ண P naught A plus XA plus P naught B plus XB. ஓகேவா? ஸோ XB என்ன எப்படி எழுதலாம்? ஸோ இங்க எழுதுற பாரு. XB 1 மைனஸ் XA அப்படின்னு எழுதலாமா? கை ஆஃப் ஏ அப்படின்னு. அப்போ P டோட்டல் எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுற பாரு. P நாட் A இன்ட்டு கை ஆஃப் ஏ மைனஸ் P நாட் B, சாரி மைனஸ் இல்லை பிளஸ் P நாட் B இன்ட்டு 1 மைனஸ் கை ஆஃப் ஏ. ஸோ எப்படி எழுதலாமா? ஸோ வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ண P டோட்டல் 760, P of A எவ்வளோ? 520, chi of A plus P of B 1000 into 1 minus chi of A. ஸோ இதை சால்வ் பண்ண 760 இங்கே 1000. ஸோ 240 இங்கே 520 1000. 480 into chi of A equal to 240 இருக்கும். ஸோ chi of A ஏன்னா மிக்சர் ஆஃப் A தான் நமக்கு தெரியணும். A அப்படிங்கிறது 240 divided by 480 which is equal to 1 by 2, 50%. Simplest question. 75 க்கு fourth option. 76. Match list 1 with 2. So 1, 2, 3, 4 redox reaction கொடுத்துருக்காங்க. அதாவது செல் கொடுத்துருக்காங்க. ஜிங்க் காப்பர் அப்படிங்கிறது என்னது? ஜிங்க் காப்பர் டேனியல் செல். ஸோ ஏக்கு டேனியல் செல் எங்க இருக்கு? 2. ஸோ ஆப்ஷன்ல பாரு ஏக்கு 2 இருக்க மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, செகண்ட் ஆப்ஷன் கிடையாது, தேர்ட் அண்ட் ஃபோர் இருக்கு இல்லையா? ஓகே. செகண்ட் ஒன் ஜிங்க் மேங்கனீஸ் தென் லெட் சல்ஃபேட் H2O கொடுத்துருக்காங்க. H2O2 கொடுத்துருக்காங்க. இங்கே பாரு டில H2O2 கொடுத்துருக்காங்க. H2O இது என்னது? ஃபியூல். ஃபியூலிங் எத்தனாவதா இருக்கு? தேர்ட் ஆப்ஷனா இருக்கு. அப்போ 4க்கு 3. ஸோ 4க்கு 3 இருக்கும்போது ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகேவா? ஜிங்க் மேங்கனீஸ் அப்படிங்கிறது என்னது? இது ட்ரை செல்லு. ட்ரை செல் எத்தனாவதா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ த ஆன்சர் இஸ் 3. Okay. Next one. 77. In the cell that utilizes the reaction of H2SO4 to cathode compartment will. சரி, என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? என்னது? ஜிங்க் பிளஸ் 2H பிளஸ் aqueous, zinc 2 plus aqueous plus H2 கேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? E செல் எப்படி எழுதலாம் நார்மலா? E செல் ஈக்குவல் டு E நாட் செல் மைனஸ் RT NF ln Q அப்படின்னு எழுதலாமா? ஸோ இதை டெரைவ் பண்ண E செல் ஈக்குவல் டு E நாட் செல் மைனஸ் RT N எவ்வளோ? பர் ஜிங்க்ல இருந்து ஜிங்க் 2 பிளஸ் N வந்து 2F into oxidation zinc 2 plus divided by H plus 2. ஸோ ரியாக்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்க?
அடிஷன் ஆஃப் H2SO4. இதுல நான் என்ன பண்றேன், H2SO4 அடிஷன் பண்றேன். ஸோ அடிஷன் ஆஃப் H2SO4 என்னவாகும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus ion increases. ஸோ இதுல நான் H2SO4 ஆட் பண்ணும்போது H plus ஓட கான்சன்ட்ரேஷன் என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். H plus ஓட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது E செல் வேல்யூ என்னவாகும், E செல் increases ஆகும். So equilibrium will shift towards right side. Equilibrium will shift towards right on increasing the concentration of H plus ions. So the correct answer, third option. Increase the E and shift equilibrium towards the right. ஏன் right shift ஆகுது, H plus ஓட concentration increase ஆகும், E cell ஓட value increase ஆகும். So 77க்கு 3. 78. The qualitative analysis nickel is under. So இது ஒரு practical chemistry question. nickel அப்படிங்கிறது nickel 2 plus நார்மலா 4th group. nickel மட்டுமான கிடையாது, nickel, zinc 2 plus, cobalt 2 plus, manganese 2 plus. So இது எல்லாமே 4th group. So nickel அப்படிங்கிறது 4th group. 78க்கு 3. 79. Consider the following reaction. HI கொடுத்திருக்காங்க, heating condition. CH2O C6H5 கொடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ HI I நெகட்டிவ் போய் இங்கே அட்டாக் ஆகுமா, ஸோ இது என்னவாகும், OH மாறும். CH2I plus C6H5 OH இருக்குமா. அகைன் இதில் I நெகட்டிவ் போய் ஆட் ஆகுமா, ஆட் ஆகாது. பிகாஸ் இது sp2 கார்பன் அரோமேட்டிக் ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ இது பாசிபிள் கிடையாது. அப்போ அகைன் ஐ போகாது, OH அவே தான் இருக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஏ அப்படிங்கிறது CH2I, பிங்கிறது ஃபீனால். ஸோ 79க்கு செகண்ட் ஆப்ஷன். 80. த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி ஆஃப் ஹாலஜன். ஸோ இதுவும் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் எழுதின கொஸ்டின் தான். பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி Cl2, Br2, F2, then I2. So the correct answer, third option. Next one. In which of the following arrangement the sequence is not strictly according to the property when written against it? So இது எழுதுறத இன்கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணணும். HF, HCl, HBr, HI increasing acid strength. Okay, down the group acid strength என்னவாகும், increases. So இது correct. NH3 phosphorus arsenic antimony increasing basic strength. So இந்த statement தப்பு. Because NH3 தான் more basic compared to phosphorus, then arsenic and antimony. So இங்க down the group basic இருக்கிற decrease ஆகணும், பட் சேஞ்ச் பண்ணிருக்காங்க இல்லையா, அப்ப இதுதான் incorrect. ஸோ ரிமைனிங்லாம் பாரு, ஃபர்ஸ்ட் இது ஆஃப் ஃபில்டு மோஸ்ட் ஸ்டேபிள், அதனால அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஸோ இது கரெக்ட். ஆக்சிடைசிங் பவர் இதுவும் கரெக்ட். ஸோ 81க்கு செகண்ட் ஆப்ஷன். 82. அசிட்டமைடு என்னது, CH3 C double bond O NH2 is treated with the following reagent. Which one of these would give methylamine? CH3 NH2. ஸோ அசிட்டமைட்ல இருந்து மெத்திலமைன் கொண்டு வரோம். என்ன இந்த டிஃபரன்ஸ், CO குரூப் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன பண்ணணும், NaOH இன் பிரசன்ஸ் ஆஃப் Br2 போடணும். ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னா CO குரூப் ரிமூவ் ஆகும். கரெக்ட் ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். 83. An organic compound when treated with nitrous acid gave an alcohol. ஸோ எது ஆர்கானிக் காம்பவுண்ட் நைட்ரஜன் கொடுக்கும் அப்படின்னா பிரைமரி அமீன் தான். பிரைமரி அமீன்ல HNO2 போட்டோம் அப்படின்னா மட்டும்தான் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஆப்ஷன் பாரு, இது டெர்சரி அமீன், ஸோ இது கொடுக்காது. ஸோ இது பிரைமரி அமீன்,
இதுவும் பிரைமரி அமீன், இது செகண்டரி அமீன். ஸோ இதுவும் கிடையாது. ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு. அதாவது CH3, CH2, CH2, NH2. Then CH3, CHNH2, CH3. Okay. Alcohol கொடுக்குதா? Okay. And warming with CaCl3 and caustic potash. ஸோ இது போட்டாலும் சரி, இது போட்டாலும் சரி, என்ன கொடுக்கும்? ஐசோ குளோரோஃபார்ம் ரியாக்ஷன், ஐசோசைனேட் ரியாக்ஷன். கரெக்டா? ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா இதுல என்ன கிடைக்கும்? CH3, CH2, CH2, then NC அப்படின்னு ஃபார்ம் ஆகும். இதுல நம்ம போடும்போது CH3, CH, CH3, NCன்னு ஃபார்ம் ஆகும். ஸோ இது கரெக்ட் தான், இதை வச்சு சொல்ல முடியாது. தென் which on reduction gave isopropyl methylamine. ஸோ இதை நான் ரிடக்ஷன் பண்ணும்போது, இந்த ரிடக்ஷன் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கணும்? ஐசோப்ரோபைல் மெத்திலமின் கிடைக்கணும். ஸோ இதுல தான் பாரு ஐசோ குரூப் இருக்கு, ஒரு கார்பன்ல 2 CH3. அதாவது அதர்வைஸ் இது எப்படி எழுதலாம்? என்சின்னு எழுதலாமா? இதானே ஐசோ குரூப். ஸோ இதை நான் ரெடியூஸ் பண்ணா மட்டும்தான் எனக்கு என்ன கிடைக்கும்? NHCH3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ஐசோப்ரோபைல் மெத்திலமின். ஐசோப்ரோபைல் மெத்திலமின். ஸோ த கரெக்ட் ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். செகண்ட் ஒன்ல இது நான் ஃபர்தரா திரும்ப என்ன பண்றேன்? ரிடக்ஷன் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்காது? ஐசோப்ரோபைல் மெத்திலமின் கிடைக்காது. ஸோ இது கிடையாது. ஸோ 83க்கு தேர்ட் ஆப்ஷன். 84 assessment. Square planar complex can show geometrical isomerism. So correct. Ma2B2 அப்படின்ற ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணும்? ஜாமெட்ரிக்கல் ஐசோமரை எக்ஸிபிட் பண்ணும். Geometrical isomerism in square planar complex arises due to restricted rotation of any metal ligand bond. So metal ligand bond, இந்த மெட்டல் லிகண்ட் பாண்ட் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷனாலேயே ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் எக்ஸிட் பண்ணும். ஸோ கிடையாது. அப்ப ரீசன் அப்படிங்கிறது இன்கரெக்ட். ஸோ 84க்கு அசசன் கரெக்ட், பட் ரீசன் அப்படிங்கிறது இன்கரெக்ட். ஸோ 84க்கு தேர்ட் ஆப்ஷன். Okay, then we go for 85. 4 experiments were conducted to discover how the initial rate of consumption of BrO3 negative ion in the reaction. So BrO3 negative கேக்குறாங்க இல்லையா? So இதைதான் கேக்குறாங்க. ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. various as the concentration of reactant changed கொடுத்துருக்காங்க இல்லையா? BrO3 initial concentration மோல் கொடுத்துருக்காங்க. So find rate law. So இந்த ரியாக்ஷன் பாரு, 3 BrO3 negative plus 5 Br negative plus 6 H plus, then gives 3 Br2 plus 3 H2O. ஓகேவா? ஸோ இதானே. ஸோ கீ கான்செப்ட் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் தான். ஸோ ரேட்ல வச்சு தான் எழுதுறோம். ஸோ ரேட்லாங்கிறது பாரு இங்க எப்படி இருக்கு? A plus B plus C gives product. ஸோ இப்படி தானே இருக்கு. ஸோ அப்போ ரேட் எப்படி எழுதலாம்? ரேட் ஈக்குவல் டு K into A power X B power Y then C power Z. ஸோ இப்படி எழுதலாம். ஓகேவா? ஸோ இதை வச்சு இப்போ நான் உனக்கு ரேட் எழுதுறேன் பாரு. rate equal to K into A வேல்யூ என்னது? ஏங்கிறது என்னது? இங்க BrO3 நெகட்டிவ், தென் இது X, B அப்படிங்கிறது Br நெகட்டிவ், இது Y, தென் C அப்படிங்கிறது H பிளஸ், இது Z. ஓகே, இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா பாரு, இனிஷியல் கொடுத்துருக்காங்க 1 2 3 4 எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் தென் ரேட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் 1 எழுதுறேன். ஸோ 1ஓட ரேட் கான்ஸ்டன்ட் ரேட் எவ்வளோ? 1.2 into 10 power minus 3 equal to K into BrO3 0.10 power X, Br 0.10 power Y, then H plus 0.10 power Z. So experimental 2 க்கு என்னது ரேட் கொடுத்துருக்காங்க? 2.4 into 10 power minus 3. So K எவ்வளோ? 0.20 power X, 0.10 power Y,
0.10 power z. So exponential 3 என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரேட் எவ்வளோ 3.6 into 10 power minus 3 equal to 0.k into 0.10 power x 0.30 கொடுத்துருக்காங்க இல்லையா, 30 power y 0.10 power z. Then exponential 4 என்னது 5.4 into 10 power minus 3 equal to k into 0.20 power x 0.10 power y 0.15 into z. ஸோ இதுதான் எக்ஸ்பிரிமெண்ட். ஓகேவா? ஸோ இதுல இருந்து நான் எழுதுறேன் பாரு. இப்போ ஈக்குவேஷன் 2, அதாவது இதை வந்து நான் 1, இது 2, 3, 4 நிறுத்துறேன் இல்லையா. ஸோ BRO3 இருக்கு இல்லையா, இதுதானே ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ ஈக்குவேஷன் 2 வந்து 1ஆல டிவைட் பண்றேன். 2 அப்படிங்கிறது என்னது, ரேட் கான்ஸ்டன்ட் 2.4 into 10 power minus 3. ஸோ கொஞ்சம் கீழே எழுதுறேன் பாரு. Equation 2 divided by 1, 2.4 into 10 power minus 3 equal to k into 0.20 power x 0.10 power y 0.10 power z. So divided by 1 rate constant எவ்வளோ 1.2 into 10 power minus 3 equal to k into 0.10 power x 0.10 power y then 0.10 power z. So 1.2 2.4 2. So இதெல்லாம் cancel பண்ணிடலாமா. So 2 equal to 0.20 power x divided by 0.10 power x. So 2 equal to 2 power 1 equal to 2 power x. So x equal to 1. ஓகேவா? இதே மாதிரி ஈக்குவேஷன் 3 1ஆல டிவைட் பண்றேன். ஈக்குவேஷன் 3 என்னது 3.6 into 10 power minus 3 equal to k into 0.10 power x 0.30 power y then 0.10 power z divided by 1 என்னது 1.2 into 10 power minus 3 equal to k into 0.10 power x then 0.10 power y then 0.10 power z. So இதை cancel பண்ணா 3 times. ஓகேவா? So 3 equal to 0.30 divided by 0.10 power y. So 3 equal to 3 power y. So y equal to 1. ஓகேவா? Then next one. Equation 4. 4 divided by 1. Equation 4 என்னது 5.4 into 10 power minus 3 divided by 1.2 into 10 power minus 3. So equal to k into 0.10 வா 10 வா 20 வா 20 0.20 power x 0.10 power y 0.15 power z divided by k into 0.20 power x 0.10 power y then 0.10 power z. So cancel பண்ணு. So இது cancel பண்ணா இது 4 times 5.4 9 times. Okay, k cancel ஆயிரும். So இதெல்லாம் cancel பண்ணிடுறேன். 9 by 4 equal to 0.15 divided by 0.10 whole power z. So இதை simplify பண்ணா 3 by 2 square 3 by 2 power z. So இப்போ z வந்து 2. So x equal to 1 y equal to 1 z equal to 2. So இதை substitute பண்ண rate equal to k BrO3 negative value 1 then Br negative value 1 then H plus value 2. So இதுதான் correct rate. So இது எந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க, H plus வந்து 2.
So the correct answer, third one, 86. The reaction. So N2 பதிலு என்ன N2 ரிமூவ் ஆயிட்டு இங்க ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ H பிளஸ் H2 போலாமா போடக்கூடாது, வாட்டர் அடிஷன் கிடையாது. இதில் காப்பர் வந்து ஆட் ஆகும். H3PO2 தான் யூஸ் பண்ணணும். H3PO2 அண்ட் H2O போட்டோம் அப்படின்னா தான் இதுல இருந்து இருக்க ஹைட்ரஜன் சோர்ஸ் போய் ஆட் ஆகும். 86க்கு ஃபோர்த் ஆப்ஷன். 87. Predict the product in the given reaction. 50% KOH கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிகைடு. ஸோ இது என்ன ரியாக்ஷன்? கன்னிசரோ ரியாக்ஷன். கன்னிசரோ ரியாக்ஷன் என்னென்ன கிடைக்கணும்? ஆக்சிடேஷனும் நடக்கணும், ரிடக்ஷனும் நடக்கணும். ஸோ போத் ஆசிட் அண்டு ஆல்கஹால் ப்ராடக்டா கிடைக்கணும். ஸோ இங்க ஆல்கஹால் அண்டு ஆசிட் ரெண்டுமே கிடைக்கணுமா? ஃபர்ஸ்ட் ஒன்ல பாரு, ஆல்கஹால் இருக்கு, ஆசிட் இருக்கு. ஸோ குளோரின் அப்படியே தான் இருக்கணும். இங்க பாரு செகண்ட் ஆப்ஷன்ல OH சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வரக்கூடாது. ஸோ இங்க ஒரு கார்பன் எக்ஸ்ட்ரா இருக்கு, இங்க ரெண்டுமே OH இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். கன்னிசரோ ரியாக்ஷன். Next one, 88. Assume each salt to be 90% dissociated. Which of the following will have highest boiling point? So boiling point directly proportional to I, that is want of factor. So first one, 2Al3 plus 3SO4, 2 negative I value 5. Then barium 2 plus 2Cl negative I plus I value 3, 2Na plus SO4, 2 negative 3, then Na plus Cl minus value 2. So I value increase ஆச்சுன்னா boiling point என்னவாகும்? Increase ஆகும். So the correct answer 188. 89. Hydrocarbon A react with bromine by substitution to form alkyl bromide, which by Woods reaction is converted to gaseous hydrocarbon containing less than 4 carbon atoms. So A அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க கீ பாயிண்ட் அப்படிங்கிறது சப்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா. அல்கீன் அல்கைன் ரெண்டுலையுமே அடிஷன் தான் பண்ண முடியும், சப்ஸ்டிடியூஷன் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே கிடையாது. ஓகே, ரிமைனிங் இருக்கு இல்லையா, CH3 அண்ட் CH4. ஸோ இதில் என்ன ஆட் பண்ணுறேன்? புரோமின் ஆட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இங்கே என்ன கிடைக்கும்? CH3 CH2 Br ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே CH3 Br ஃபார்ம் ஆகுமா? தென் உட்ஸ் ரியாக்ஷன் CH3 CH2 CH2 CH3 ஃபார்ம் ஆகும். இங்கே CH3 அண்ட் CH3 ஃபார்ம் ஆகும். ப்ராடக்ட் gaseous hydrocarbon containing less than 4 carbon. ஸோ less than பாரு, இது 4, அவங்க less than 4 கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ இந்த ஆன்சர். ஸோ the correct answer fourth option. 89 fourth option. 90. The heat of formation of an explosive compound like NCl3 is. ஸோ நமக்கு தெரியும் நார்மலாவே நைட்ரஜன் ட்ரைக்ளோரைடு NCl3 அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளோசிவ் லிக்விட். இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் லிக்யூடு. ஓகேவா, இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு எல்லோ கலர்ல இருக்கும், எல்லோ கலர்ல இருக்கும். ஓகேவா, அண்ட் பஞ்சண்ட் ஸ்மெல் கூட இருக்கலாம். ஸோ நைட்ரஜன் ட்ரைக்ளோரைடு, இது அதர்வைஸ் எப்படி சொல்லலாம், ட்ரைக்ளோரோ அமீன் கூட சொல்லலாம். ஓகேவா, நைட்ரஜன் ட்ரைக்ளோரைடு இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? அமோனியம் நைட்ரேட்டையும் குளோரினையும் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அமோனியம் நைட்ரேட்டையும் குளோரினையும் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம அதுக்கு தேவை இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. எக்ஸ்ப்ளோசிவ் அப்படிங்கிறது ஹை ஹீட். அப்போ டெல்டா ஹெச் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ்ல இருக்கும். ஸோ எக்ஸ்ப்ளோசிவ் காம்பவுண்ட் எல்லாமே டெல்டா ஹெச் பாசிட்டிவ்ல இருக்கும். ஓகே, ஸோ 45 கொஸ்டினையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் FST 5ல. ஸோ இந்த கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணும்போது ஓகே ஒரு 35 to 38 கொஸ்டின் வந்து ஈஸி. ஸோ ரிமைனிங் இருக்கு இல்லையா 7 to 8 கொஸ்டின்ஸ் தான் என்னது, 7 to 8 மாடரேட்.
டஃப்னு சொல்ல முடியாது. மேபி 1 ஆர் 2 கொஸ்டின் அப்படி நீ ஃபீல் பண்ணலாம். பட் கொஸ்டின் பேப்பர் ஈஸி தான். ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஓவரால் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது மாடரேட். மாடரேட் கொஸ்டின் பேப்பர் தான். ஓகேவா? மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஆக்சுவலி இந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கணும். ரொம்ப கொஸ்டின் பேப்பர் ஈஸியாவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கஷ்டமாவும் இருக்கக்கூடாது. கொஸ்டின்ல ஏதாவது சம் ட்விஸ்டர்ஸ் இருக்கணும். அதை நம்ம கரெக்டா அனாலிசிஸ் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி பழகிக்கணும். ஓகேவா? So thank you.